மண் குதிரை. இது ஒரு காதல் கதை. ஒரு பெரிய ஜோக்கை கேட்டது போல தியாகு விழுந்து விழுந்து சிரித்தான். பத்மினியின் முகம் சுருங்கி போனது. நான் என்ன அப்போ சொல்லிட்டேன்ட்டு இப்படி சிரிக்கிற? நான் உன்னை காதலிக்கிறது கூட ஜோக்காவா தெரியுது உனக்கு? சூடாகவே கேட்டாள். எப்பா, திரும்பவும் சிரிக்க வைக்காத, பத்மினி வயிறு வலிக்குது என்றவாறு அளவுக்கு அதிகமாய் சிரித்தான். கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு சொன்னான். ஒரு மந்திரியோட சாதாரண விவசாயியோட மகனை காதலிக்கிறேன்னு சொன்னால் சிரிப்பு வராமல் என்ன செய்யும்? பத்மினி, உன்ன மாதிரி உள்ள பெண்களுக்கு இது ஒரு விளையாட்டு. தயவு செஞ்சு என்ன தஞ்சாவூர் பொம்மையாக்கிடாத என்றவாறு காப்பியை எடுத்து குடித்தான். என்னுடைய உண்மையான அன்பை கூட பிரியமாக உணர முடியாத நீயெல்லாம் ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்கிறதே குத்தம் என்றவாறு எழுந்து கேன்டீனை விட்டு வெளியேறினாள் பத்மினி. அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த தியாகு பெருமூச்சு விட்டபடி எழுந்தான். பத்மினி, எனக்கு மட்டும் காதல் இல்லை என்றா நினைக்கிறேன்? வீண் ஆசைகளை விதைச்சிட்டு அறுவடை செய்ய போகும் நாளில் தீ வைத்து எரித்து என்னையும் உன்னையும் அழித்துவிடும் காதல் இது என்பது உன் பெண்மனதிற்கு புரியாது என்று எண்ணியவாறே கிளம்பினான். சாயங்காலம் அவன் பஸ் ஸ்டாண்டில் காவல் இருக்கும்போது அந்த மாருதி அவளை தாண்டி நின்றது. கதவை திறந்த பத்மினி, தியாகு வாங்களேன், வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன் என்றாள். எனக்கு பஸ் வர்ற நேரம்தான் பத்மினி, நீ போ, நான் பஸ்லேயே போயிடுறேன் என்றான் தியாகு பஸ் வருவதையே பார்த்து கொண்டு. காரிலிருந்து இறங்கிய பத்மினி, தியாகு சார், இந்த மந்திரி கார் ஒன்றும் உங்களை காதலிக்காது. வீட்டில் இறக்கிட்டு அது பாட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிடும், வாங்க சார் என்றாள். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் மற்றவர்களுக்கு ஏன் வீண் வாயில் அவள் தர வேண்டும் என்று எண்ணியவாறு மாருதியில் ஏறினான் தியாகு. அவள் காரை ஒட்டி கொண்டே கேட்டாள், ஏன் தியாகு, நான் சொன்னதை நல்லா நினச்சி பார்த்தியா? உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு என்ன அவசியம்? சரிப்பா, நான் திரும்பவும் கேட்குறேன், யூ டூ லவ் மீ? இதையே கொஞ்சம் தமிழில் கேளேன் பத்மினி என்றவனை திரும்பி பார்த்தவள் அவன் முகத்தில் கிண்டல் தோணி தெரிந்ததை பற்றி கவலைப்படாமல், நீ என்னை காதலிக்கிறியா என்று கேட்டாள். கேள்வி ஒரே மாதிரி இல்லை இருக்கு பத்மினி. நான் உன்னை காதலிக்கிறேனா என்று கேட்டு தெரிந்து கொண்டுதான் அதற்கு பிறகு நீ என்னை காதலிக்க முயற்சிப்பாயா? தியாகு, என் மனதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. என்னவோ காதல் கத்திரிக்காய்ன்ற மாதிரி விலைக்கு கிடைக்காததுன்னு நினச்சிக்கிட்டு வீணாக கிண்டல் பண்ணாத. நான் சொன்னதுக்கு மட்டும் பதில் சொல்லு. புனிதமான காதலை வீணாக கிண்டல் பண்ணி கொச்சைப்படுத்தாதே. சரிம்மா, நீ இவ்வளவு சொன்ன பிறகு நான் ஒன்றும் சொல்லலைன்னா நல்லா இருக்குமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில். தியாகு, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். அப்படியே தெருவில் போகிற காற்றிடமெல்லாம் கேட்கிறாய் என்று நினச்சேன். சரி சரி, அப்படி பத்மினி, அப்புறம் எரிஞ்சே போயிடுவேன். நீ கேட்ட கேள்விக்கு தானே பதில் வேண்டும். என் வீட்டிற்கு பக்கத்திலேயே என்னை இறக்கி விட்ட பிறகு என் கூட வீட்டிற்கு வந்தால் உனக்கு நான் பதில் சொல்லிடுவேன். என்ன நினைக்கிற? அப்பாடா, இப்போவாவது வீட்டுக்கு கூப்பிடணும்னு உனக்கு தோணிச்சே என்றாள். தியாகுவின் அம்மா காப்பி கொடுத்து விட்டு போனதும், என்ன தியாகு, இப்படி என்னை தவிக்க வைக்கிறீங்க என்றால் கைகளை உதறி அபிநயம் காட்டியபடி. முதல்ல காப்பியை குடி, அப்புறம்தான் சொல்லுவேன். சரி என்றவள் வேகமாக காப்பி எடுத்து குடித்து விட்டு திரும்பவும் கேட்டாள். பத்மினி, இப்போ நான் கேள்விக்கு கொஞ்சம் அமைதியாக பதில் சொல் என்றவன் அவளையும் அழைத்து கொண்டு பின்கட்டிற்கு வந்தான். தியாகுவின் அம்மா பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள். உன்னால் இப்படி உட்காந்து பாத்திரம் பூச முடியுமா? கண்டிப்பாக படிச்சுக்குவேன். தொழுவத்தில் நிற்கிற பசுமாட்டில் பால் கறக்க தெரியுமா? அதையும் அம்மாவிடம் படித்து கொண்டால் போயிற்று. படுக்கை அறைக்குள்ளே நுழைஞ்சி இவ்வளவு நாளும் நீ மெத்தக்கட்டில் தூங்கினது தான் பழக்கம். இந்த கைத்துக்கட்டில் தூங்க முடியுமா உன்னால் என்றான். கட்டிலே படுக்க முடியாது என்றால் தரையிலே படுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் பிரமாதமா தியாகு? என் அம்மா மாதிரி நெல் வயலுக்கு போய் களை பறிக்க முடியுமா? எதையும் படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தானே. ஏசி அறையில் தூங்கி எழுந்து கைத்தட்டி அழைச்சா ஓடி வரும் ஆட்கள் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இந்த கொசுக்கடி மத்தியில் நீ எல்லா வேலையும் செய்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு என்ன தலைவிதி பத்மினி? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் தியாகு. அதுதான் இல்லை, காதல் பைத்தியம் பிடித்திருக்கிறது. நிலவை பிடித்து தான்னு சொல்கிற சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னால் கற்றுக்க முடியும்னு சொல்கிறையே. ஒரு முறையாவது இப்போது உள்ள உன்னுடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கை முறைகளோடு ஒப்பிட்டு பார்த்தாயா? இதில் என்ன ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்கிற தியாகு? நான் பேசும்போது வீணா இடையில பேசாத பத்மினி. ஒப்பிட்டு பார்த்துருந்தீனியா கண்டிப்பாக உன் மனம் சபலப்பட்டிருக்கும். மனித மனம் என்பது மிகவும் எளிதில் மாறக்கூடியதுமா. இப்போது உன்னை பிடித்து போனதா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் போதும் என்கிற ஒரு அக்கறையை எதையும் செய்து விடுகிறேன்னு சொல்கிறையே. நாளைக்கு உண்மையிலேயே இந்த வேலைகளெல்லாம் செய்யும்போது ஐயோ,
நம்முடைய அப்பா வீட்டில் எப்படி இருந்தோம், இப்படி நம் காதல் நம் கண்ணை மறைச்சிருச்சேன்னு தோணும். இல்லை தியாகு, நீங்கள் இருக்கும் இடம் சொர்க்கம் தியாகு. இதில் என்னால் அப்படி நினைக்க ஒரு கணம் கூட நேரம் இருக்காது. பத்மினி, இந்த மாதிரி சினிமா டயலாக்கெல்லாம் எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்பது மிக கடினமானது. நான் கடைசியாக ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் கூட உன்னை மானசீகமாக விரும்புகிறேன். ஆனால் அது பவித்திரமானது. நான் அதை வளர்த்து கொண்டால் நீ நாளைக்கு எந்த நிலைமையை அடைய வேண்டும்னு எண்ணி பார்க்கும்போது ஒதுங்கிக் கொள்கிறேன். பத்மினி, நான் ஒன்றிலே ஏழையாக பிறந்தது தப்பு இல்லை, நீ பணக்காரியாக இருந்தது தவறு. காதலுக்கு கண்ணில்லாமல் காதலிக்கப்பட்டு பணம் என்ற நீரோடையால் அடிக்கப்பட்டு சென்றவர்கள் பலருண்டு. அதில் நானும் மாட்டிக்கொண்டு உன்னையும் சிக்க வைக்க விரும்பவில்லை. அதனால் இந்த காதலை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டு நல்லதொரு வாழ்க்கைக்கு முயற்சி செய் என்றான். அவள் ஏதோ பேச வேண்டும் என்று முற்படும்போது இனி எப்போதும் முற்படாதே என அவளை கார் வரை வந்து வழி அனுப்பி வைத்தான் தியாகு. பத்மினிக்கு ஏனோ இதயம் லேசாகி போனது போல உணர்வு.